ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னால் கீழே வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால ரொம்ப சத்தமாக இருக்குது. லைவ் வாய்ஸ் கொடுக்க முடியல. அதனால தான் நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோட இந்த கொசன்னு இருக்கிற அழகான கூந்தலை ஸ்ட்ரெயிட்டாக ஆக்க போகிறோம். எவ்வளோ கம்மி டைமில் ஆக்கலான்றது தான் சேலஞ்ச். ஓகே, ஸோ இதுக்கு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னால் என் முடிய பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்குல்ல. வேவி. ஓகே, என்னோடய ஹேர் வந்துட்டு ஒரு வேவி ஹேர். கொஞ்சம் ரஃப் டெக்ஸ்டர் தான். அண்ட் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணிட முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுவேன். ஸோ அதுக்காக தான் நான் வாங்கின ப்ராடக்ட் இந்த அகாரோவோட ஹேர் ஸ்ட்ரைட்னர். எனக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினதுலேருந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அப்படியே டைம் எப்போயாவது இப்போ வெளியே போகிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்துகிட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரஷ் லுக்கில் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது இதை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் சரி. அண்ட் ஐ பீன் யூஸிங் திஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். ஸோ இதோட வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதில் வந்துட்டு இந்த ஒயர் வந்துட்டு கொஞ்சம் லாங்காகவே இருக்குது. பட் எனக்கு இந்த லென்த் பத்தலை. பட் ஸ்டில் இட்ஸ் அபவுட் டூ மீட்டருன்னு நினைக்கிறேன். இவ்வளோ லாங்காக இருக்குது, 2 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, நம்ம இப்போது இதை ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதில் வந்துட்டு ஆன் ஆஃப் ஃபர்ஸ்ட் செட்டிங் வந்துட்டு ஆன் ஆஃப் 3 பட்டன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பட்டன் ஆன் ஆஃப் ஆஸ் யூஷுவல். அண்ட் தென் செகண்ட் பட்டன் வந்துட்டு ஹீட் செட்டிங், லைக் ஹீட் டெம்பரேச்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். இது வந்து டிக்ரீஸ், இது வந்துட்டு இன்க்ரீஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. பட் ஸ்டில் நம்ம வீடியோவுக்கு டைம் போகணும்ல, அதனால தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டைமர் வைக்க போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். டைமர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த ஸ்ட்ரைட்னரை சைடில் வச்சுருவோம். அது பாட்டுக்கு அது ஹீட் ஆகட்டும். என்னோடய ஹேரை வந்து நான் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு டீடாங்கிள் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது ஹேர் ப்ரஷ் பண்ணியாச்சு. இப்போ என் முடியை வந்துட்டு 2 செக்ஷனை பிரித்து கிளிப் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், ஐயோ இல்லை, இன்னுமா ஹேர் ப்ரஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என் முடியை ஹேர் ப்ரஷ் பண்ணி அதில் வர முடியை பார்த்தாலே நெஞ்செல்லாம் வலிக்குது. இதை ஹேர் ப்ரஷ் பண்ணுறதுக்கே 1 மினிட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஸ்ட்ரைட்னரும் சூடாயிருக்கும். இப்போது நான் வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு 2 செக்ஷனாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இப்படி எடுத்து ஒரு கிளிப் போட்டுக்க போகிறேன் இப்போது. ஓகே, ஸோ லோவர் பார்ட்டை வந்துட்டு மறுபடியும் 2 செக்ஷனாக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் ஹேர் ப்ரஷ். ஓகேயா, இப்போவா தெரியுதா எவ்வளோ டேங்கிள்ஸ் இருக்கேன் முடியலன்னு. ஓகே, நம்ம ஹேர் டூல் வந்துட்டு சூடாயிடுச்சு, நல்லாவே சூடாயிடுச்சு. ஓகே, வில் ஸ்டார்ட். 2 minutes 25 seconds ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆயினிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் வந்து ரூட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் ரூட்லேருந்து தள்ளி கிராஜுவலாக, லைக் இந்த ஹேர் ப்ரஷ் பண்ணுவோம்ல அதை போலியே பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபுல் பார்ட் ஒரு சைட் ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போவே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. 25 seconds தான் ஆச்சுது, அதுக்குள்ளாலே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் சைடு ஹேர் ப்ரஷ் பண்ணிடலாம். நான் ஃபுல்லாக பண்ணிடுறேன் இந்த சைடு. ஸோ லோவர் ஹேர் வந்துட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டேன். இப்போ வரைக்கும் 4 minutes 17 seconds, அதில் 2 minutes 25 seconds நம்ம ப்ரெப்கே ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டாப் பார்ட் ஆஃப் தி ஹேர், அதை மறுபடியும் 2 sections டிவைட் பண்ணி நான் வந்துட்டு சைடு
பார்ட்டிஷன் தான் எடுப்பேன். ஸோ அதனால நான் சைட் பார்ட்டிஷன் பேஸ் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஹேர் ப்ரஷ் பண்ணிட்டு ஒருக்கா அண்ட் தென் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். லைக் ஐ செட் நான் வந்துட்டு ரூட் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ரூட் கொஞ்சம் தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பிகாஸ் ரூட்லேருந்து கொஞ்சம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டன் ஹேர் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ரூட் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ண தேவையும் இல்லை. அண்ட் இட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ரம் டேமேஜிங் ஹேர். ஆல்ரெடி டேமேஜ் பண்ணுறோம் தான், பட் இன்னும் கொஞ்சம் டேமேஜ் வந்துட்டு கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ ஒன் சைடு ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒன் சைடு மட்டும்தான் ரிமைனிங். பாருங்கள், இப்போவே நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இந்த சைடும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Ta-da! My hair is all set. இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தா 7 minutes 2 seconds ஆயிருக்குது. ஸோ அதில் 7 minutes 2 secondsல நம்ம வந்துட்டு 2 minutes 25 seconds ப்ரெப்புக்கே ஆயிடுச்சு. லைக் ஹீட்டிங் த டூல் அண்ட் ப்ரஷிங்காக வந்துட்டு 2 minutes 25 seconds ஆச்சு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நமக்கு 5 minutes தான் இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கான டைம். அண்ட் பாருங்கள், லைக் இப்போ நான் வந்துட்டு வெளியே போகணும், டக்குன்னு ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், டக்குன்னு போகணும், டைம் இல்லைன்னா 7 minutesல நான் வந்துட்டு இப்படி ரெடி ஆகிட்டு போயிடலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி டூல். எனக்கு நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அபவுட் இயர் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அண்ட் I'll see you in another video. Until then, bye bye.